Hello everyone, very good evening all of you. So, இலவச அக்குபஞ்சர் அடிப்படை அறிமுக வகுப்பில் தற்போது இணைய வழியாக ஜூம் மீட் லிங்கில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சரி, அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருப்போம். புதுசா நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து அக்குபஞ்சர் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஒரு சிலர் அக்குபஞ்சர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் அக்குபஞ்சர் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ வேற என்ன நம்ம புதுசா சொல்ல போறோம், அல்லது ஒரு அடிப்படை அறிமுகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசிக்கா என்ன வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அக்குபஞ்சர் அப்படிங்கிறதை தாண்டி பல்வேறு வெரி குட் ஈவினிங் மேம், பல்வேறு மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கு. இப்போ ஒவ்வொரு மருத்துவ முறையிலும் ஏதோ ஒரு வகை தனக்குரிய ஒரு கோட்பாடுகள் விதிமுறைகளின் அடிப்படையில் வெவ்வேறு விதமாக இந்த ஒரு மனித குலத்திற்கு பல்வேறு நன்மைகளை செய்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியங்களை கொடுக்கக்கூடிய தன்மையாக இன்றைய காலகட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில், அப்ப அக்குபஞ்சருக்கான பேசிஸ் என்ன, எதனுடைய அடிப்படையில வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஒரு அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கோர்ஸாவோ இல்ல அந்த ஒரு நேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கலையாக மருத்துவமா மட்டும் இல்லாம, நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியாமலேயே அக்குபஞ்சர் அப்படிங்கிறத அன்றாட நடைமுறைகளை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்மால ரொம்ப ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அதை நான் வந்து எப்படி வந்து நடைமுறை சாத்தியங்களை வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன விதமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அல்லது எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா, அல்லது அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அல்லது இதுதான் முதல் முறையா வந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிற நான் கேள்விப்படுறேன் அல்லது வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான ஒரு சிறிய புரிதலை சொன்னீங்க அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான அடிப்படை விளக்கங்களை வந்து நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக மிக மிக எளிமையாக புரியுற மாதிரி சொல்லும் பொழுது, இன்னும் மேன்மையான முறையில ஒரு மருத்துவ கலை அல்லது ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லோராலும் கற்றுக்கொள்ள முடியும். எஸ் ப்ளீஸ். எஸ், பேசலாம் அல்லது சொல்லலாம். அக்குபஞ்சர்னா என்ன, இல்ல அல்லது வந்து நீங்க என்னவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற சொன்னீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட புரிதல்களை வந்து நான் உங்களுக்கு இன்னும் மிக மிக எளிமையாக புரியும்படியாக தெளிவுபடுத்த முடியும். எஸ். ஓகே, ஒன்லி லிசனிங் சார். ஓகே, தேங்க்யூ மேம். எஸ், மற்ற நபர்கள் யாரும் இல்லையா? எஸ் ப்ளீஸ். நீங்க வந்து உங்களுடைய புரிதல்கள் என்ன அப்படிங்கறது சொன்னீங்க அப்படின்னா தான் எந்த அளவுக்கு இன்னும் மேன்மையாக இன்னும் எளிதாக அக்குபஞ்சர் அடிப்படை அறிமுகத்தை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிறத என்னால டிசைட் பண்ண முடியும். கைண்ட்லி ப்ளீஸ். யாரும் இல்லையா? பேசணும்னு விருப்பப்படக்கூடிய நபர்கள் எல்லாரும் மியூட் பண்ணிருப்பேன். மியூட்டை எடுத்துட்டு தாராளமாக பேசிக்கொள்ளலாம். So kindly do respond. எஸ், வணக்கம் சார், சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா? எஸ், கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். அதான் சார், ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதை பஞ்சர் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். எனக்கு இதை பத்தி கொஞ்சம் புரிதல் இருந்ததால என்னால இதை மைண்ட்ல ஏத்துக்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல தான் எல்லா சக்தியும் இருக்கு. நமக்கு அந்த சக்தியை நம்ம அந்த அக்கு பஞ்சர் பாயிண்டிங் அந்த இதுல இருந்து நம்ம எடுத்துக்கும் ஐ மீன்
அந்த பாயிண்டிங் இதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ப்ளஸ் நீடில் வச்சு இது பண்ணும்போதெல்லாம் அந்த சோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது ஆக்சுவலி. நான் பாயிண்டிங் தான் ஓகே. நம்மளோட ஒவ்வொரு ஆர்கானும் ஒவ்வொரு இடத்துல பேஸ் பண்ணி இது இருக்கு. ம். ஸோ எனக்கு அந்த ஆன்மீகத்தை மாதிரி தான் அது. எஸ். ஐயா, இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கள் வந்து தெளிவா கேட்கல. கைண்ட்லி வந்து ரிப்பீட் பண்ண முடியுமா? கடைசியா சொன்ன வார்த்தைகள். எல்லாமே இப்ப ஆக்சுவலி என்னன்னா, நம்ம அண்டத்தில் உள்ள யாவும் பிண்டத்தில் இருக்கு அப்படின்ற பாயிண்டிங் வந்து நம்ம அக்செப்டன்ஸ் ஏத்துக்கிறோம் அப்படின்ற நிலைமையில மட்டும்தான் இது இந்த அக்குபஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகும்ன்றத தாண்டி நம்மளோட மைண்ட் பிலீவும் நம்பணும். ஸோ ஒவ்வொரு பாடியில உள்ள பார்ட்ஸும் ஆக்டிவேட் பண்றோம். ஐ மீன் லைக் ப்ரெஷர் கொடுத்து இல்ல ஐ மீன் ஊசி ஐ மீன் நீடில் வச்சு குத்திட்டு ஸோ ஐ மீன் இருக்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிசீவிங் ஐ மீனோட பிளாக் ஆயிருக்கும். அது வந்து நம்ம நம்ம ரிசீவிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய இது பண்ணிக்கலாம். என்னோட கெஸ் ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது நமக்கு முறையில ஐ மீன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி இல்ல ப்ரெஷர் பண்ணி அதை ரிலீவ் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம் அந்த அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். பிளாக்கேஜ்ன்னு சொல்றீங்க இல்லையா? தடைகள் இருக்குன்னு சொல்றீங்களா? அது என்னது சார்? எது வந்து தடையா இருக்கு? அதுதான் நோய். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது வந்து நமக்கு வந்து நோயின்னு எடுத்துக்கலாம். இல்ல சம்திங் ஏதாவது நம்ம ரொட்டேஷனா பண்ற ஒரு பழக்க வழக்கத்தினால அது வந்து தடைப்படுத்தலாம். இப்ப நம்ம என்ன சொல்றது அப்படின்னா இல்ல, அதான் எது நம்மளோட தடைப்படுதுன்னு கேட்கிறேன். உணவு முறைகள் ஐ மீன் நம்மளோட வாழ்வு ஆரோக்கியம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஆரோக்கியம் இப்ப நமக்கு என்ன ஒரு வழக்கமா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப உள்ள இதுக்கும் சடனா எதிர்பாராம ஒரு விஷயத்தை செஞ்சு அதனால நமக்கு பாடியில ஏற்படுற பெயின் சம்திங் அந்த மாதிரி ம். இப்ப நோயின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு முறை இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு நீங்க சொல்ல விட்டமின்னா இருக்கும். ம், ம், ம். ஐ மீன் ஏன் இப்ப நம்ம சார், இந்த மாதிரி உங்களுடைய வாய்ஸ் அடிக்கடி கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஏன்னு தெரியல. நெட்வொர்க் கிளியரான. எனக்கு கொஞ்சம் இஷ்யூ சார். எனக்கு இங்க ஓ, நெட்வொர்க் இஷ்யூ அப்படிங்களா? அதனால தான் சரிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே, பேசாம ஓகே. இருந்தேன். ஓகே, பரவாயில்ல சார். சொல்லுங்க சார். அதனாலதான் அது கொஞ்சம் என்னோட நெட்வொர்க் ரொம்ப லேகா இருக்கும் இங்க. So அதனால தான் நான் ஓகே. ஸ்டார்டிங்கே பேசாம இருந்தேன். சரி, இது இப்ப வந்து சிம்பிளா வந்து எது ஒண்ணு தடைபடுறதுனால நமக்கு வந்து நோய் வருது அல்லது பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடியுமா? மன ரீதியா இருந்தாலும் சரி, அல்லது உடல் ரீதியா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம ஒரு தடை, அது வந்து நோயா சொல்றோம், ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி நிறைய சொல்றோம் இல்லையா? இப்ப எந்த ஒரு விஷயம் தடைபடுறதுனால நமக்கு நோய் வருது அல்லது பிரச்சனை வருது, டிப்ரெஷனுக்கு ஆளாகிறோம், அல்லது உடல் வந்து ரொம்ப சோர்வாகிறோம், இதெல்லாம் இல்ல அந்த அதுதான் தடைன்னு ம். அதுதான் சார். ஆக்சுவலி என்ன அப்படின்னா நம்மளோட மைண்டு பிளஸ் எடுத்துக்கிற ஃபுட்டு நம்மளோட அட்மாஸ்பியர் இந்த மாதிரி நிறைய விஷயத்த இதுல கன்சிடர் பண்ணிக்கலாம் சார். ஏன் அப்படின்னா இப்ப என்கிட்ட சைக்கிள் நமக்கு அது இல்லையேங்கிறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாம இல்லையேங்கிறது கூட அது ஒரு இதாகுது. இது மாதிரி நம்ம சாப்பாடு விஷயம் பாத்தீங்கன்னா நேரத்துக்கு நேரம் சாப்பிடாம இருக்குது. நம்ம பசிக்கிறப்ப மட்டும் சாப்பிடுறது. இப்ப என்ன பண்றது? இப்போ நான் அத சொன்னேன்ல, இப்ப நம்ம ஒரு சைக்கிள் வேணும், எனக்கு பைக் வேணுன்ற மாரி. இப்ப நம்ம வந்து இப்பதான் சாப்பிட்டுருப்போம். பசி இருக்காது. இருந்தாலும் நம்ம ஒரு டீ கடைய பார்த்து ஒரு பஜ்ஜி சாப்பிடுறது, வடை சாப்பிடுறது. ஸோ என்னன்னா நம்ம வந்து லோடிங் ஐ மீன் என்ன சொல்றது? ஒரு தேவையில்லாத நேரத்துல தேவையான நேரத்துல தேவையான விஷயத்த பண்ணாமையும், தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத விஷயத்த பண்றதாலயும் இந்த மாரி ஆகும் சார் இது. அப்படின்ற மாரி எடுத்துக்கலாம். எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், பட் இருந்தாலும் அத நம்ம கண்ட்ரோல் பண்ணாம பண்றது. அ இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுல சொல்லுவாங்க, "நீ பசிக்கிறப்ப மட்டும் சாப்பிடு. ஒரு 75% வழக்கம் மட்டும் சாப்பிடு" அப்படின்ற மாரி. பட் ஆனா நம்ம கேட்க மாட்டோம். வயிறு ஃபுல்லா முட்டை சாப்பிடுறது. ஸோ அந்த மாரி விஷயங்கள். இப்ப சாப்பிட்டுருப்போம். டக்குனு சரி ஓகே ஒரு டீ குடிக்கிறது. என்ன சொல்றது? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்க. இப்போ என்வி அந்த மாரி ஐட்டத்தலாம் இப்ப நெறைய புரோட்டீன் இருக்குன்றனாலும், அது ஓவர் ஹை புரோட்டீன். இப்ப நமக்கு டெய்லி ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அத மட்டும் எடுத்தா போதும். இப்ப ஜஸ்ட் ஐ மீன் என்ன சொல்றது? ஒரு என்வி எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சம்திங் ஒரு அதிகமான புரோட்டீன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட கெப்பாசிட்டி இப்போ ஃபார் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 லிட்டர் தான் பெட்ரோல் அப்படின்னா, அந்த 45 பெட்ரோல் மட்டும் தான் போட முடியும். அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா விளைஞ்சு ஓட தான் செய்யும். ஸோ அந்த மாரி விஷயம் தான். இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அதிகமா எடுத்துக்கும்போது, இல்ல அதிகமா எடுத்துக்காத போதும் அது வந்து நமக்கு உடம்புக்கு பிரச்சனையா வருது சார்.
சிம்பிளி என்ன சொல்றீங்க அப்படின்னா மிகிலும் குறையும் நோய் அவ்வளவுதான் இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி, அப்போ மிகையாகும் போதும் குறையும் போதும் பிசிக்கலி அல்லது மென்டலி வந்து நமக்கு பாடியில வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தடைகள் ஏற்படுது அப்படின்னு கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அக்குபஞ்சர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு மருத்துவமும் வந்து எப்படி வந்து பொதுவாக வந்து வேலை செய்யுது, அல்லது நாம ஏன் வந்து ஒரு மன ரீதியான பிரச்சனைக்கோ அல்லது வந்து நோய்களுக்கோ ஆளாக்கப்படுறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ். எஸ், தேங்க்யூ மற்ற நபர்கள் யாராவது இருக்கீங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், மற்ற நபர்கள் யாராவது இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுல வந்து சார் எனக்கு தெரியாது தவறா இருக்கும் அப்படின்னா யாருமே எதுவுமே நினைக்க வேண்டாம். இது ஒரு கேஷுவல் டிஸ்கஷன் அவ்வளவுதான். என் கிளாஸே ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கேஷுவலா தான் போகும். எஸ், ஏன் அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கிளாரிட்டியா தெரிஞ்சாதான் என்னோட மெத்தடாலஜி வந்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது உங்க எல்லாராலையும் வந்து ஏத்துக்க முடியும். ரொம்ப ரொம்ப எளிமையா வந்து புரிஞ்சுக்க முடியும். எஸ், யாரும் இல்லையா? ஸோ நீங்க நல்லா வந்து இன்டராக்ட் பண்றீங்க, டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னு நான் சொன்னா மட்டும்தான் நான் நிறைய பாயிண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்க முடியும். மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கணும், நீங்க யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நிறைய விஷயங்களை மிக எளிமையாக பெறக்கூடிய அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஒவ்வொருத்தருமே இயக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கைண்ட்லி டூ ரெஸ்பாண்ட். மேபி ஒரு சிலர் வந்து கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத சூழல்கள் இருக்கலாம். சார் பேசிடும் ஒரு சிலருக்கு நெட்வொர்க் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலர் வந்து டிராவலிங்ல இருக்கலாம், ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் லிசனிங் மட்டும் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத சூழல்கள் இருக்கலாம். ஸோ அதை தவிர்த்து நார்மலா நார்மல் என்விரான்மெண்ட்ல இருந்துகிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா கைண்ட்லி டூ ரெஸ்பாண்ட். ஸோ நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னாலும் அடுத்தடுத்து நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அக்குபஞ்சரை பத்தி ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப நம்ம வந்து ஒரு நோய் அல்லது ஆரோக்கியம் மன ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா? பொதுவாக அன்றைய காலங்கள்ல இருந்து இன்றைய காலங்கள் வரையில இப்ப பொதுவா வந்து ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் முறையில உயிரோடு இருக்கும் வரையில்தான் அவர்களுக்கு இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி மிகினும் குறையணும் அப்படிங்கிற மாதிரியோ நோய்ங்கிறதோ ஆரோக்கியம்ங்கிறதோ அனைத்து விஷயங்களையும் அவர்களால் அனுபவிக்க முடியும். அதாவது வந்து அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ண முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும், அதை உணர முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உயிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. சரி, இப்ப என்னோட கேள்வி பொதுவான கேள்வி வந்து என்ன அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலாவோ ரொம்ப அறிவுபூர்வமாகவோ மருத்துவ ரீதியாகவோ இல்லாம எப்ப ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம்? பொதுவாக பொதுவாக இன் ஜெனரல். எஸ், இதே போல யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 7:30 நம்ம வந்து செஷனை முடிச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க ஐயா. மூச்சு மூச்சு சார். சரி, ஓகே, மூச்சு. வெரி குட். வேற வேற எதுவும் சிம்டம்ஸ் இருக்கா? அப்புறம் நாடி நாடி துடிப்பு. ஓகே, இது 2. அப்புறம் கண்ணு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க சார். கண்ணு மேல சொருகி இருக்கு அந்த மாதிரி சம்திங். ஓகே. ஏதோ ஒண்ணு பாடியில வந்து இயக்கங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா உயிரோட இருக்காங்கன்னு அர்த்தம். பாடியில இயக்கங்கள் இல்ல அப்படின்னு சொன்னா இறந்து விட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அதுதான் பொதுவா என்ன சொல்றோம், கிட்டத்தட்ட சார். நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு மரணத்தை தாண்டி தான் நம்ம வர்றோம் அப்படிங்கிற மாதிரி பொதுவா வந்து சொல்லுவாங்க இல்லையா? எஸ், எஸ் சார். ரைட். அப்போ அந்த இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் உயிர். அப்ப அந்த இயக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் மாதிரியோ சுருங்கி விரிவு. நீங்க சொல்றீங்களா நாடி துடிப்பு, அப்ப அந்த துடிப்பு அப்படிங்கிறது உயிர். இப்ப மூச்சு காற்றுன்னு சொல்லும் போது சுவாசம் அப்படிங்கிறது ஒரு உயிர். இப்ப கண்களை பாக்குறாங்க சார், டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்களா, வந்து கண்களை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்ஸ் இயக்கங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா உயிர் இருக்குன்னு சொல்றோம். அப்ப சுவாசம், துடிப்பு, இயக்கங்கள் பிரதானமா இதான் வந்து எல்லாருக்கும் ஜெனரலா தெரியும். இதான் வந்து உயிர் அப்படிங்கிறது. உயிர் வந்து அங்க நிலையா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள். சரி,
அப்போ இந்த துடிப்பதிலோ அந்த மூச்சு சுவாசத்திலோ அல்லது கண்கள் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எந்த விதமான உறுப்புகளா இருந்தாலும் சரி, மனமாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, இயங்கவில்லை என்றால் அது நமக்கு ஒண்ணு மரணமாக இருக்கும், அல்லது மரணத்திற்கு ஈக்குவலான ஒரு விஷயங்களை நமக்கு பிசிக்கலி, மென்டலி அல்லது அறிவு ரீதியாகவோ, உணர்வு ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ நமக்கு ஏற்படுத்தக்கூடும். அதனாலதான் நமக்கு ஒரு நோய் அல்லது ஒரு பிரச்சனை, டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, படிப்படியா ரொம்ப நாளைக்கு இருந்ததுன்னா என்ன சொல்றாங்க? வெகு நாட்களாக படுத்த படுக்கையே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க படிப்படியா முன்னேற்றங்கள் இல்லாம இறந்து போறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அப்போ ஒவ்வொரு பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது அல்லது ஒவ்வொரு நோய் அல்லது டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா, மரணத்திற்கு ஈக்குவலான அல்லது கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த முழுவதுமாக இயங்காத நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது மரணம் அப்படிங்கிற பெயர்லயும், அந்த இயங்கக்கூடிய நிலையில, சுவாசிக்கக்கூடிய நிலையில அல்லது அந்த துடிக்கக்கூடிய நிலையில சரியான பேலன்சிங்கா இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு நோய் அப்படின்னு சொல்றோம். அந்த நோயே நமக்கு நெடு நாட்களாக இருந்து அப்படின்னு சொன்னா அந்த இன்பேலன்ஸா இருக்கக்கூடிய அந்த சரியாக இயங்காத நிலை, சீராக இயங்காத நிலை, சீராக துடிக்காத நிலை, சீராக சுவாசிக்க முடியாத நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது படிப்படியாக சுவாசிக்க முடியாத நிலை, இயங்க முடியாத நிலை, துடிக்க முடியாத நிலை அப்படின்னு சொல்லி மாறுகிறது. அப்போ ஒவ்வொரு நோய் அல்லது பிரச்சனை அப்படின்னு சொல்றது எல்லாமே ஃபார்ம் அண்ட் பார்ட் ஆஃப் ஒரு மரணத்தினுடைய சிறிய சிறிய விளிம்புகள் அல்லது சிறிய சிறிய பிரான்ச்சஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அது மரணத்தினுடைய சின்ன சின்ன பிரான்ச்சஸ் அப்படிங்கிறத விட நமக்கு அங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீரான தன்மையில் உடல் உறுப்புகளோ மனமோ அறிவோ இயங்காமல் இருக்கிறது அல்லது இயங்கும் தன்மை சீராக இல்லாமல் இருக்கிறது. அப்ப அந்த சீராக இயங்காத நிலை, சீராக துடிக்காத நிலை, சீராக சுவாசிக்காத நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு ஒரு நோயாக வெளிப்படுகிறது. அது அறிவு ரீதியா இருந்தாலும் சரி, மன ரீதியா இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த சீரான இயக்கங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் தெளிந்த வகையில சீரான இயக்கங்களோடு நியூட்ரலாக பேலன்ஸ்டாக இருப்போம். அப்போ நமக்கு இந்த சுவாசிக்கக்கூடிய தன்மை அல்லது துடிக்கக்கூடிய தன்மை அல்லது நமக்கு உடல் உறுப்புகள் அல்லது மனம் அல்லது அறிவு இயங்கக்கூடிய தன்மைகளில் சீர்கேடு ஏற்படுது, இன்பேலன்ஸ் ஆகுது அல்லது தடைகள் ஏற்படுதுன்னு சொன்னா அதுதான் நமக்கு நோய் அல்லது பிரச்சனை. இப்ப கிளியரா புரியுங்களா? எது தடைபடுறதுனால நம்ம எது தடைப்படுவதை நாம நோய் அப்படின்னு சொல்லுகிறோம் அப்படிங்கிற எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? எஸ். இதுல யாருக்காவது கேள்வியே சந்தேகம் இருக்கா, இல்ல மாற்று கருத்து இருக்கா யாருக்காவது? ஓகே, 100% கிளியர் தானே? சரி, அப்போ ஒரு நோய் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இது மரணத்தினுடைய சின்ன சின்ன பிரான்ச்சஸ். அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு நாள் நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு மரணத்தை தாண்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு இரவும் நம்ம தூங்கி எந்திரிக்கிறதும் ஒரு ஒரு மரணத்திற்கு ஈக்குவலான ஒரு விஷயமா நம்ம கருதுறோம். அப்படி நம்ம தூங்கி எந்திரிக்காமையே போயிட்டோம் அப்படின்னு சொன்னா மரணம் அப்படின்னு சொல்லிடுறோம். தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா we are alive, நாம உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையாமே எத்தனை பேர் நம்ம சரியா பேலன்ஸா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மிக மிக குறுகிய அளவுலதான் இருக்கும். ஒருத்தவங்க கேட்டா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப ஆனந்தமா இருக்க, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கேட்டா அப்படின்னா, சார் நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வாழ்வதற்கு. அப்ப அந்த வாழ்வது அப்படின்னா என்ன, வாழ்க்கை என்ன அப்படிங்கிற அந்த ஒரு சிறிய புரிதல் நமக்கு மன ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ இருக்கணும். அப்ப நம்ம ஒண்ணு கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னா நம்ம அறிவு ரீதியா சொல்லிக்கலாம், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பிரதானப்படுத்தி சொல்லுவோமே தவிர்த்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருசா சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ல இருப்போம், அல்லது எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த மிகிலும் குறையணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சீர்கேடான தன்மைகள்ல பேலன்ஸ்டா இல்லாம இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ஏதோ ஒரு வகையில நம்ம அறிவு ரீதியாகவோ மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ இருப்போம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப இது சார் பாசிட்டிவா இருக்கிறதோ ரொம்ப நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதெல்லாம் தவறான்னு கேட்டீங்கன்னா தவறு இல்லை. ஆனால் அது நீண்ட காலமாக ஒரே மாதிரியான விஷயங்களோட நம்ம பிளெக்சிபிளா இல்லாம
ஒரே மாதிரியே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஒரு சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். பொதுவா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹாப்பினஸா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்களுடைய ஆயுட்காலங்களை அது குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹாப்பினஸா இருக்கிறதோ சேட்னஸா இருக்கிறதுங்கிறது வந்து இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அதை வந்து நம்ம வெகு நாட்களாக கேரி பண்றோம், வெரி கிரானிக்கா இருக்கு, தொடர்ந்து பல நாட்களாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது மரணத்திற்கு ஈக்குவலான ஒரு நோயையோ அல்லது பிரச்சனையோ நமக்கு அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒவ்வொருத்தருக்குமே ஏற்படுத்தும் அப்படிங்கிற இந்த ஒரு தெளிவை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் ஒரு அறிவுபூர்வமான ஒரு சொற்களாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம உடலையும் மனதையும் சரியான அளவுல சமநிலையோட பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ மனம்னா மனதை மட்டும் பேலன்ஸ் பண்றது கிடையாது. இந்த மனம், உடல், அறிவு இந்த மூன்றையும் கோர்வையாக இணக்கமாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ உடல் மட்டும் பேலன்ஸா இருக்கு சார், ஆனா அறிவு மனமும் வந்து எனக்கு இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை தான் ஏற்படக்கூடியும். அப்போ மூன்று விஷயங்களும் தனித்தனியாக நமக்கு பேலன்ஸாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் மூன்று விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய தன்மையில இருக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப எப்பெல்லாம் வந்து இந்த மூன்று விஷயங்களும் தனித்தனித்துவமாக இம்பேலன்ஸ் ஆகுது அல்லது சீர்கேடுகள் ஏற்படுதோ அப்போ ஒரு பிரச்சனையோ நோயோ அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். அதே போல இந்த மூன்று விஷயங்களும் அந்த தனித்துவமான தன்மைகள்ல இணைந்து செயல்பட முடியாம போச்சு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஏதோ ஒரு வகை பிரச்சனையோ நோயோ அப்படிங்கிறது ஏற்படும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஒரு நோய்னா என்ன, அப்போ ஒரு மரணம்னா என்ன, எது பாதிக்கப்படும் போது நமக்கு ஒரு நோயோ பிரச்சனை ஏற்படுது, மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ அறிவு ரீதியாவோ அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? எஸ், எஸ், இஸ் everyone clear? Yes, Vidyalakshmi ma'am, Y Jayanti Gopal, VS, V Mithukumar, Tirumani Vanitha, Ramadas, Kanagarajan sir, Vivinya, Satya, Jayaganti, Malarvi ma'am, Manigandan sir. So kindly do, யாராவது ஒருத்தவங்க kindly respond பண்ணுங்க so that I will explain more. Yes, sir. கிளியரா புரியுதுங்களா? இல்ல ஏதாவது ஒரு துளி அளவு சந்தேகம் இருந்தா கூட அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியாம போகும். 100% எல்லாருக்கும் கிளியரா? Clear, sir. Okay, very good. Thank you, ma'am. Thank you. சரி, இப்போ அக்குபஞ்சர் மெத்தடாலஜி எப்படி ஒர்க் ஆகுது? பொதுவா அக்குபஞ்சர் அப்படிங்கிறது என்ன பொதுவா கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா டச் தெரப்பி, அக்கு பிரஷர், அக்கு டச், அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர். இதுல இந்த டச் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தொட்டும் தொடாமலும் நம்ம இந்த ஸ்கின்னோட பகுதிகளில் வந்து நம்ம மேற்புறமாக ஜஸ்ட் வந்து ஒரு ஃபெதர் டச் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டும் படாமல் அப்படிங்கிற மாதிரி, அது டச் தெரப்பி. அடுத்து அக்கு பிரஷர், அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து நம்ம பிரஷிங் ஒரு அழுத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது அக்கு பிரஷர். சரி, அக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர்ல வந்து ஒவ்வொரு விதமா வந்து சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சிம்பிள் ஒரு லேமேன் லெவல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அக்யூரசி அப்படிங்கிறது அர்த்தம். கிட்டத்தட்ட நம்மளுடைய லேமேன் லெவல்ல காமனா புரிஞ்சுக்கணும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அக்யூரசி அப்படின்னா நமக்கு வந்து சரியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், அதாவது தெளிவாக இருக்கிறதுன்ற மாதிரி. அப்போ அந்த அக்யூரசியா வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்களை வந்து நம்ம டச் கொடுத்தோம்னாலும் சரி, ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னாலும் சரி, அல்லது நாம நீடலிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மூன்று விஷயங்களை சொல்லிடணும். சுவாசம் அது வந்து சரியா நடைபெறும், துடிப்பு அது சீரான நிலையில இயங்க ஆரம்பிக்கும், அடுத்ததாக அந்த உடல் உறுப்புகள் அல்லது உடலினுடைய இயக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சீராக இயங்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட நம்ம இதை சுவாசம்னு சொன்னாலும் சரி, துடிப்புன்னு சொன்னாலும் சரி, இரண்டு விஷயங்களுமே ஒட்டுமொத்தமா நம்ம சேர்த்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா உடல் ரீதியான மன ரீதியான அறிவு ரீதியான இயக்கங்கள் சீரான தன்மையில் செயல்பட ஆரம்பிக்கும். சரி, இப்ப அந்த சீரான தன்மையில அந்த ஒரு சுவாசமோ அல்ல துடிப்போ அல்லது இயக்கங்களோ செயல்படாம போவதற்கு காரணம் என்ன, அல்லது எந்த ஒரு பர்டிகுலர் தடையினால வந்து அதை தடைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம உயிர், நம்ம ஒரு உயிர் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்,
உயிர் காற்று அல்லது மூச்சு காற்று, உயிர் மூச்சு காற்று அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவோம். பிரதானமாக ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவனோட மூச்சு நின்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, இறந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த சுவாசம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிரைமரி இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஒன் செகண்ட் அடுத்ததான் எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப வெரி கிரிட்டிக்கல் வெரி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு ஐசியூல இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வந்து அட்மிட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிரைமரியா வந்து ஒரு உயிர் வந்து ரொம்ப உயிருக்கு போராடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்னென்ன ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி வந்து முதல் முறையா வந்து அவங்க வந்து ஒரு ஐசியூல அட்மிட் பண்ண உடனே கையாளுவார்கள், அதான் சொல்ல முடியுமா? அது வந்து என்ன கொடுப்பாங்க, அதுல என்ன வந்து அவங்களுக்கு அந்த வெரி கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? ஆக்சிஜன் கொடுப்பாங்க சார். எஸ், வெரி குட். அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது காற்றா இல்லையா? காற்று சார். அப்போ காற்று ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற தன்மையில வந்து நமக்கு அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா உயிர் மூச்சு காற்று அப்படிங்கிற பேர்ல நம்ம சொல்றோம். உயிர் காற்று மூச்சு காற்று அப்படிங்கிற மாதிரி அதை வந்து உயிர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்னதான் வந்து நமக்கு பாடியில வந்து கண் காது மூக்கு வாயின்னு சொல்லி அறிவு இருந்தாலும் சரி மனம் இருந்தாலும் சரி, அந்த உயிர் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காற்றை மையப்படுத்தி அல்லது அந்த சுவாசத்தை மையப்படுத்தி தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு ஆக்சிஜன் சப்ளை அப்படிங்கிறது தான் அங்க பிரதானமாக அந்த உயிரை தக்க வைப்பதற்கு தேவைப்படுகிறது. அப்ப அந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிற வடிவில நாம ஒரு முறை சுவாசித்து நம்ம வெளியே விடுறோம் அப்படின்னா உள்ள நமக்கு உள்ளுக்குள்ள அந்த நம்ம ஒரு காற்றை வந்து இழுக்கிறது மட்டும் கிடையாது, அதை எப்படி வந்து நம்ம எக்ஸைல் பண்றோம், எப்படி வந்து வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முழுவதுமான சீரான இயக்கம் என்பதுதான் ஒரு உயிர் வந்து சீரான தன்மையில் இயங்கக்கூடிய நிலை, அல்லது அந்த ஒரு மனிதர் உடல் ரீதியாக சரியாக சீராக இயங்கக்கூடிய நிலை, அந்த அறிவு சீராக இயங்கக்கூடிய நிலை, அந்த மனம் சீராக இயங்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த சுற்று வந்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகணும். அப்ப வெளியில இருந்து நம்ம ஒரு காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த சுவாசிக்கிற காற்றை நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் வெளியேற்ற வேண்டும். அப்படி சுவாசிக்கிற காற்றை வந்து நம்ம வெளியேற்றாம போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை தான். அல்லது அந்த காற்று வெளியேறதுக்கு பின்னாடி உள்ளுக்குள்ள மறுபடியும் நம்மளால வந்து காற்றை சுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். அப்ப அந்த மூச்சு காற்று வந்து நம்ம உள்ள வைத்து வெளியே விடக்கூடியதுல ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு மரணம் வருமா வராதா? எஸ், வரும். ஓகே. அப்போ மரணம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உடல் இயக்கங்கள்ல அந்த சீர்கேடுகள்ல ஏற்படக்கூடிய ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மரணம். ஆனா அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலா இல்லாம நார்மலா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது அறிவு ரீதியாகவோ ஒரு பிரச்சனையாகவோ அல்லது ஒரு நோயாகவோ நமக்கு வெளிப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நம்ம லங்ஸ் வழியா வந்து நம்ம சுவாசிக்கிறோம் அப்படிங்கறத தாண்டியும் ஒவ்வொரு செல்களுக்கும் பிளட்டின் மூலியமாவோ அல்லது ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒவ்வொரு செல்களுக்குமே வந்து சரியான முறையில வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பர்டிகுலர் செல் அப்படிங்கறத டேமேஜ் ஆக செய்யும். அல்லது அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ அல்லது அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அல்லது அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மண்டலம் இல்லையா, அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையில் படிப்படியாக தன் சீராக இயங்கக்கூடிய நிலையிலிருந்து படிப்படியாக மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? கிளியர் சார். எஸ், புரியுது எல்லாருக்கும்? சரி சரி. இப்போ காற்று அப்படிங்கறத மைய பத்தி விக்ரம் பாக்குறோம். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி எல்லாம் ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தேன், அதே மாதிரி நான் சொல்லும் போது வந்து சொல்லியிருந்தேன். தடையில எது தடைப்படுது அப்படின்னு கேட்கும்போது சார் உணவியல் முறைகள் வாழ்வியல் முறைகள் இது அதுனாலாம் சொல்லி மணிகண்டன் தான் சார் சொல்லியிருந்தார். அது கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா எது தடைபடுவதனாலன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காற்று, உடலில் அந்த காற்று மட்டும் கிடையாது, அந்த காற்று இயங்கக்கூடிய தன்மைகளில் நமக்கு தடை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அது வெவ்வேறு விதமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் சொல்ற மாதிரி ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு பெயர்கள் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா பிரிச்சு சொல்லுவாங்க. அப்ப நிறைய இடங்கள்ல வந்து இப்ப மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க, ஒரு மூச்சு பயிற்சி பண்ண சொல்றாங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க, உங்களுடைய மூச்சுகளில் கவனம் செலுத்துங்கள் அல்லது பிரம்ம முகத்துல எந்திரிச்சு ஒருத்தவங்களை நீங்க வந்து
நாடி சுத்தி பண்ணுங்க, இதெல்லாம் வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க. அப்ப நம்ம லங்ஸ் வரையில வரக்கூடிய அந்த ஒரு காற்றுங்கிறது மட்டும் உயிர் சக்தி கிடையாது. அடுத்தடுத்த நிலைகளை நம்ம உடல் முழுவதும் பரவி ஒவ்வொரு செல்லுக்கும் சென்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காற்று மட்டும்தான். அப்போ ஒருத்தவங்க வந்து இயற்கை நிலையில வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து உயிர் இருக்கும், தெளிவா இருப்பாங்க, கான்சியஸா இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தவங்க வந்து மயக்கம் போட்டு கீழே வந்து விழுந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பெருசா வந்து நாடி துடிப்பு இருக்காது. இல்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு லோ பிபி அப்படிங்கிற ஸ்டேட்ல போயிட்டு படிப்படியா வந்து இருக்கக்கூடிய ஒரு தருவாய் மாதிரி மயக்க நிலை அப்படிங்கிறது இருக்கும். எப்படி நம்ம தூங்குறோமோ அது போல ஒரு மயக்க நிலை அப்படிங்கிறதும் ஒரு மரணத்திற்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அந்த காற்று அப்படிங்கிறதுல தடை ஏற்படும் போது அதான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரஷர். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு நீர் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு டிராவல் ஆக முடியல அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, பிரஷர் அழுத்தம் போதவில்லை. அப்போ அழுத்தம் வந்து அங்க பிரஷர் வந்து தேவையான அளவு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு வாட்டர் வந்து நம்ம பைப்ல எவ்வளவு தூரம் வேணாலும் அந்த எவ்வளவுக்கு அழுத்தம் இருக்கோ அந்த அழுத்தத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நீர் அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் கொண்டு போக முடியும். கிளியர், புரியுதுங்களா? அப்ப அந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடியதோ அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ இயக்க நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதோ எந்த அளவுக்கு வந்து வெவ்வேறு விதமாக பரவி இருக்கு அப்படிங்கறத ஜெனரலா பொதுவான விதிமுறைகளை புரிஞ்சுக்க முடியுதா? சார் புரியுதுங்க சார். பட் ஆனா நம்ம அந்த நாடி சுத்தி பண்ணும்போது நம்மளாவே ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்குல்ல சார். அதாவது ஓகே, இவ்வளவு நேரம் இல்லைங்க, இவ்வளவு நேரம் ஹோல்டு பண்ணுங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா இது ப்ராப்ளம் மாதிரி ஆகுமா இல்ல எப்படி சார்? ஏன்னா சில பேர் நான் சொல். இது கேட்கும்போது ஓகேங்க, சொல்றேங்க ஐயா, சொல்றேங்க ஐயா. அதாவது என்ன அப்படின்னா நம்ம நாடி சுத்தி அப்படின்னா நம்ம லங்ஸ் வரையில அப்படின்னு சொல்லி தான் பாக்குறோம். ஆனா பொதுவா வந்து அது அப்படி கிடையாது. உடல் முழுவதுமே வந்து பல்வேறு விதமா வந்து பரவி இருக்கும். அதான் பொதுவா வந்து நம்ம தச வாயுக்கள் அப்படின்றத சொல்லுவோம். அடுத்தடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம அதை ஷோ பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா வந்து புரிக்கும். ஏன்னா பொதுவா வந்து ஒரு ஹியூமன் பீயிங் பொறுத்த வரையில மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஆறு அறிவு அப்படிங்கிற மாதிரியோ அல்லது மனதை பயன்படுத்தியோ பல்வேறு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலாஸ் அப்படிங்கிற மாதிரி வகுத்துக்கிட்டு எத்தனை மணிக்கு தான் தூங்கணும், எத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும், இதுதான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு அடிப்படை நேச்சரை வந்து நம்ம கொண்டு இது நல்லது கெட்டது, இது உண்மை, இது பொய், இது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதிகளை வந்து நம்ம கொண்டு வந்து செய்யறோம். ஆனா மனிதர்களை தவிர்த்து வேற எந்த ஒரு ஜீவராசிகளோ எந்த ஒரு மருத்துவமனைக்கும் போறது கிடையாது. எந்த ஒரு விஷயங்களையும் வந்து இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள்ல அடிஷனலா செய்வது கிடையாது. இயற்கையாக அது அதோட நேச்சர்ல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போது எழுந்தோ வந்து அந்த ஒரு மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில இயற்கையாகவே சரி செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இயற்கையாக அதுக்கு வந்து படைக்கப்பட்டிருக்கும். ஆனா மனிதன் நம்ம மட்டும் தான் என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு முறைகள் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு அறிவை பயன்படுத்தி நாம இந்த மனதையும் உடலையும் வந்து சீரான நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான அறிவை பயன்படுத்தி நாம இந்த உடலையும் மனதையும் பல்வேறு விதங்களாக காக்கிறோம், பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு விதமாக சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப வந்து நம்ம அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது, செய்யவே கூடாது அப்படின்னு சொன்னா தாராளமாக பண்ணலாம், செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க எப்போ பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வெறும் அறிவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அறிவு ரீதியா மட்டும்தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அப்போ மனதையும் உடலையும் நாம சரியா கண்காணிக்கல. அப்ப நம்ம உடலையும் சரியா கவனிக்கணும், அறிவையும் சரியாக கவனிக்கணும், மனதையும் சரியாக கவனிக்க வேண்டும். தனித்தனியாக இது மூன்றையும் நம்ம சரியா கவனிச்சு மூன்றும் இணக்கமாக இருக்கக்கூடிய தன்மைகளையும் வந்து நம்ம சரியான ரேஷியோல வந்து நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது முழுவதுமான உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மத்தபடி சார் நான் மனதை மட்டும் வந்து ரொம்ப செம்மைப்படுத்தி வச்சிருக்கேன் சார், ஆனா என்னோட அறிவையோ என்னோட உடலையோ வந்து நான் சரியா வந்து டேக் கேர் பண்ணல அப்படின்னா அதுவுமே நமக்கு அந்த மனம் அப்படிங்கிற தன்மையை தாண்டி அறிவு ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த மூன்று விஷயங்கள் நம்ம எது ஒண்ணு வந்து சரியா பராமரிக்காம போகிறோமோ அந்த ஒரு விஷயம் நமக்கு சீர்கேடாக அமையும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, எப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து பிரம்ம முகத்துல எந்திரிக்கிறது இல்லை நாடி சுத்தி பண்றது அப்படிங்கிறது எல்லாமே பொதுவா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லங்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில மட்டும்தான் அதோட வந்து நின்றுடும். ஆனா அதை தாண்டியும் நமக்கு பல்வேறு விதங்களாக நம்ம பாடிக்குள்ள காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த வாயுனுடைய தன்மைகள் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாயுக்கள்ல நமக்கு தடை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அதுதான் நோயாகவும் ஒரு பிரச்சனையாகவும் நமக்கு வெளிப்படுது, அல்லது அந்த சீர்கேடுகளாகவும் அல்லது அந்த சரியான தன்மையில் இயங்க முடியாத நிலையாகவும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ
எப்படி வந்து ஒரு நீர் வந்து நம்ம ரொம்ப தூரத்துக்கு நம்ம சரியா வந்து செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட அளவுல வந்து சரியான அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது தேவை. அதே போல நம்ம ஒரு வாகனத்தை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த டயர்கள்ல வந்து சரியான ப்ரெஷர் இருந்தது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நமக்கு நிறைய நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். சரியான நேரத்துல சரியான ஸ்பீட் வந்து நம்மளால வந்து டிராவல் ஆக முடியும். எல்லாமே இருக்கு சார், ஆனா என்னோட டயர்ல வந்து சரியான ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொன்னாலோ, அல்லது அந்த ஒரு ஒரு எரிபொருள் வந்து சரியாக எரிக்கப்படுவதற்கு சரியான அந்த ஒரு ஆக்சிஜனோ அல்லது வந்து காற்றினுடைய தன்மையை வந்து போதாம இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த வாகனங்களை இயக்கக்கூடியதிலோ அல்லது வாகனத்தை நம்ம செலுத்தக்கூடிய ஒரு நேச்சர்லயோ பல்வேறு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ ஒட்டுமொத்தமா நமக்கு ஒரு உயிர் அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில வந்து இயங்கும் அப்படின்னு சொன்னா காற்று அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தின் அடிப்படையில தான் வந்து இயங்கும். இப்ப எப்பெல்லாம் வந்து காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு தடைகள் ஏற்படுதோ அல்லது இம்பேலன்ஸ் ஏற்படுதோ அத்தனை இடங்கள்லயும் நமக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது அறிவு ரீதியாகவோ பிரச்சனைகள் ஆரம்பமாகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உயிர் காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு ஐசியூ நம்ம எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்றோம் அப்படின்னா அப்ப நமக்கு ஆக்சிஜன் தான், அங்க காற்று தான் தேவைப்படுதே தவிர்த்து அங்க நம்முடைய அறிவோ மனத்திற்கோ வேலை இல்லை. அப்போ அந்த பிரதானமாக அந்த உடலுடைய சீரான இயக்கங்களுக்கு என்ன நமக்கு தேவையோ அதுதான் நம்ம உயிராக இருக்கு. அந்த அடிப்படை காரணங்களை வந்து நமக்கு சீர்கேடுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு பிரச்சனைகளாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். சரிங்க சார், இப்ப இவ்வளவு நம்ம பாக்குறோம் பேசுறோம், ஆனா எப்படி வந்து இதை நம்ம வந்து ஏத்துக்க முடியும், இது எப்படி வந்து இன்னும் நம்ம கூடுதலாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் the 5 வாயுஸ், அதாவது நமக்கு தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நமக்கு பிரைமரியா மோஸ்ட் இம்பார்ட்டண்டா பார்த்தோம் அப்படின்னா மேஜர் வைட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 5 வாயுக்கள் மட்டும்தான். எஸ், யாராவது ஒருத்தங்க ரீட் பண்ண முடியுமா? இதுல மெயினா வந்து நமக்கு இந்த பிராணான்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை மட்டும் யாராவது படிக்க முடியுமா? எஸ் எஸ் ப்ளீஸ். Anyone? Vitality, respiration, circulation, sensory, motor, and temperature, feeling, and thinking. சரி, இப்போ நம்ம சார் நான் ஃபீல் பண்றேன் சார், ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு, இதுவா இருக்கு அதுவா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது இங்க வருதா? திங்கிங் அப்படின்னு சொல்றோம், ஞாபக சக்தி அல்லது திங்கிங் பவர், அறிவு ரீதியா நம்ம நிறைய விஷயங்களை சொல்லுவோம், அது வருதா? அல்லது டெம்பரேச்சர்ஸ், இப்போ நமக்கு வந்து குறிப்பிட்ட லெவல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் அப்படிங்கிறது அதிகமானாலும் பிரச்சனை, குறைவானாலும் பிரச்சனை, கரெக்டா? அதுக்கடுத்து சர்க்குலேஷன், ரெஸ்பிரேட்டரி, சென்சரி மோட்டார்ஸ், லைஃப் கிவிங் எனர்ஜி. புரியுதா? புரியுது சார். அப்போ பிராணசக்தி அப்படிங்கிறது செஸ்ட் பகுதியிலயோ அல்லது நம்மளுடைய அந்த மேற்பகுதியில மட்டும் இங்க குறிப்பிட்டப்ப நான் இன்னொரு பிக்சர் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கிளியரா புரியும். இந்த கீழ் நோக்கி கழுத்து பகுதிக்கு கீழே வந்து கீழ் நோக்கி இறங்கக்கூடிய மாதிரி ஒரு இமேஜ் ஸ்பைரலா வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, இதான் வந்து பிராணசக்தி அப்படிங்கிற பிராணசக்தியுடைய ஓட்டம் அப்படிங்கிறது அதோட மட்டும்தான் இருக்கும். ஆனா அது எத்தனை விதமாக அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு விஷயங்களை கட்டுப்படுத்துகிறது அல்லது பல்வேறு விஷயங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதா? சோ அப்ப வந்து நமக்கு பிராணசக்தியில வந்து குறைபாடு வந்து ஏற்பட்டது, ஒரு நம்ம ஒரு பாடிக்கு வந்து சரியா வந்து பிராணசக்தி கிடைக்கல அல்லது சரியா என்னால வந்து சுவாசிக்க முடியல. இப்ப நமக்கெல்லாம் வந்து இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கார்பனேட்டட் கூல் ட்ரிங்க்ஸ் என்ன பண்றாங்கல்ல, கேஸ் அடிச்சு விற்கிறாங்க, குளிக்க விட்டா அப்படின்னா பொங்கிட்டே வருது இல்லையா? சோ இப்ப அந்த மாதிரி நம்ம பாடிக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான வாயுக்கள் நம்ம உடல் முழுவதும் வந்து பரவி இருக்கும். அப்ப அது நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள்ல மாறலாம், இல்ல ஓவர் ஒர்க்கிங் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த காற்று சரியாக இயங்கக்கூடிய தன்மைகளை வந்து அந்த ப்ரெஷர்ல வந்து மாறுபாடு ஏற்படலாம், அல்லது காற்று இயங்கக்கூடிய தன்மைகளை மாறுபாடு வரலாம், அல்லது நம்ம சரியா வந்து திங்க் பண்ணல அல்லது சரியா வந்து நம்ம மனதை வந்து நம்ம சரியா வந்து பேலன்ஸ்ல வச்சுக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த உடல்ல இருக்கக்கூடிய வாயுக்களுடைய தன்மைகளை வந்து இயங்கக்கூடிய தன்மைகள்ல பாதிப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அங்க பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா காற்று, உயிர் மூச்சு காற்றுன்னு சொல்லக்கூடிய பிராணசக்தி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நம்ம வந்து சுவாசிக்கக்கூடிய அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது பிராணசக்தி மட்டும் கிடையாது,
அதற்கு அடுத்த வரை நம்ம தச வாயுக்கள் இருக்கக்கூடிய மேஜர் 5 வாயுஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உதான வாயு, சமான வாயு, வியான வாயு, அபான வாயுன்னு இருக்கும். இதுல நம்ம இந்த அபான வாயு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு மூலாதாரத்திற்கு பேசிக்கா கூடிய இந்த 7 சக்கராஸ் சொல்லுவாங்க. மூலாதாரத்திற்கு மிக முக்கியமான விஷயமும் அதற்கு அடுத்த பார்த்தா என்ன போட்டிருக்காங்க, பர்த்திங். இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ன பண்றாங்க, சிசேரியன் அப்படிங்கிற மாதிரி தான் குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க. சுகப்பிரசவம் அப்படிங்கிறது இன்னைக்கு அரிதாக விட்டது. அதே போல இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையும் நிறைய வந்து இருந்துட்டு இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த டவுன்வர்ட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த அபான சக்தியில அல்லது அபான வாயுக்கள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கும். டவுன்வர்ட் மூவிங் எனர்ஜி. கிளியர்? புரியுதுங்களா? புரியுது சார். சரி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஹோல் பாடி வியான வாயுன்னு சொல்லக்கூடியது. இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட மூமெண்ட், சர்க்குலேஷன், ஹார்ட் பீட், மசில்ஸ், ஜாயின்ஸ், நர்வஸ். எப்போ ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப வந்து நடுங்குறாங்க சார், இல்ல வந்து ரொம்ப வந்து பயப்படுறாங்க, இல்ல வந்து அவங்க ஃபிட்ஸ் வருது, நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கு, அல்லது ஹார்ட் பீட் துடிக்கிறதுல பிரச்சனை இருக்கு, ஜாயின்ஸ்ல ஒரு பிரச்சனை, மசில்ஸ்ல ஒரு பிரச்சனை, அதாவது பாடியில வந்து அந்த பிளட் ஃப்ளூயிட் வந்து சர்க்குலேட் ஆகுறது வந்து பிரச்சனை, சரியா வந்து கை தூக்க முடியல, கால் தூக்க முடியல, மூவ்மெண்ட்ல பிரச்சனை, இயங்க நிலைகள்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு என்ன வாயு வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், அல்லது எந்த ஒரு குறிப்பிட்ட வாயுவில் அவர்களுக்கு தடை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். எஸ், எஸ் ப்ளீஸ். வியானன் சார். வியான வாயு. அப்ப ஹோல் பாடி யாரா? ஒருத்தவங்க சொல்றோம் சார் அடி மேல அடி வீழ்ந்துட்டே இருக்கு சார், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என் பிரச்சனை இல்ல, என்னதான் நான் ட்ரை பண்ண எனக்கு மட்டும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஒருத்தவங்க எதுவுமே சிம்பிளா இல்ல, எதுவும் வந்து சிம்பிளா பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு நிறைய சக்சஸ் வருது. எவ்வளவோ நம்ம பாக்குறோம், 10 வருடங்களா ஒரு பிரச்சனை சரியாகாமலே இருக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீலிங் சைடு எல்லாம் போனீங்க, ஆன்மீக ரீதியெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஆறா வீக்கா இருக்கு, அதுல வந்து கர்மா வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்க மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ திணிப்பாங்க, அல்லது வந்து நமக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க. அப்ப இங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஹோல் பாடி அல்லது ஆறான்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பாடியில வந்து சர்க்குலேட் ஆகக்கூடிய வியான வாடி தடைப்பட்டு இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப ஜாயின்ஸ் பெயின் சார் அப்படின்னு சொல்றாங்க, ஜாயிண்ட் பெயின், ஹிப் பெயின் இந்த மாதிரி எல்லாம். அப்ப அவங்க எல்லாருக்குமே ஜாயிண்ட் பெயின் இருக்கு, மசில்ல பெயின் இருக்கு, சரியா வந்து ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, அல்லது வந்து அந்த பிளட்டோட சர்க்குலேஷன் வந்து சரியா வந்து போக மாட்டேங்குது, ஒரு கை தூக்க முடியலன்னு சொல்றாங்க, ஒரு கால் தூக்க முடியலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த வியான வாடு சீராக இயங்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய தடைகளா அல்லது வந்து நோய்களா பிரச்சனைகளா எப்படி பார்க்கணும் நாம? அப்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நாம இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கிறதும் ஆனா நம்ம பாடியில வந்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் எந்த அளவுக்கு வந்து நம்ம இத்தனை நாட்களா தெரியாம இருந்திருக்கோம் அல்லது புரிஞ்சுக்கிட்டு வேற விதமா புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுதா? சரி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உதான வாயுன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அப்வர்ட் மூவிங் எனர்ஜி, மேலுக்கு செல்லக்கூடியது. ஸ்பீச், மெமரி, ஸ்பீச், மெமரி, இன்டேக். சாப்பிடவே முடியல சார், ஒரு விஷயத்த என்னால வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்புறம் மென்டல் ஸ்ட்ரென்த், ஒருத்தவங்க வந்து பிசிக்கலா கரெக்டா இருப்பாங்க சார், ஃபிட்டா இருப்பாங்கன்னா மன ரீதியா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா உதான வாயு அங்க தடைபட்டிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம், உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒவ்வொரு விஷயங்களும் தனித்துவமா வந்து நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். அட் த சேம் டைம் 3 விஷயங்களிலும் இணக்கமான தன்மைகளிலும் நாம சரியா இருந்தோம் அப்படின்னு சொன்னாதான் இந்த உயிரின்னு சொல்லக்கூடிய அல்லது பிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய நம்ம மனம் உடல் எப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சீராக இயங்கும். சீராக இயங்க நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு ஆரோக்கியம். உடல் ரீதியான ஆரோக்கியம், அறிவு ரீதியான ஆரோக்கியம், மன ரீதியான ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த வாயுக்கள் வந்து சரியாக அல்லது சீராக சமநிலையாக இயங்கக்கூடிய நிலை. அப்ப இந்த சீராக சமநிலையாக இயங்கக்கூடிய நிலைகள்ல வந்து நமக்கு சரியா இயங்க முடியாத நிலை ஏற்பட்டாலும் சரி, அல்லது இயங்க முடியாத நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாலும் சரி, சரியா இயங்கல அப்படின்னு சொன்னா நமக்கு நோயாகவோ பிரச்சனையாகவோ இருக்கும்.
முழுவதுமாக இயங்க முடியாத நிலையா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு மரணத்தை கொடுக்கும். கிளியர்? எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? சார் என்ன சார் அக்குபஞ்சர்னு சொன்னீங்க, நீங்க சொல்றதுக்கும் அக்குபஞ்சருக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லையே, ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எஸ். நோ சார், நோ சார். ஓகே, வெரி குட். Just a minute. சரி, இப்போ நமக்கு இந்த பாடியில வந்து இந்த 5 வாய்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி வந்து இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டவுன்வர்ட்ஸ்ல போட்டிருப்பாங்க. அதான் என்னது? பிராணசக்தி. அப்வர்ட்ஸ்ல போட்டிருக்கிறது உதான வாயு. இந்த வியான வாயு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லைட்டா அந்த கிரீன் கலர்ஸ்ல உடல் முழுவதும் பரவி இருக்கிற மாதிரி அந்த ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்து அந்த ஏரோ மார்க்ஸ் போட்டு காட்டியிருப்பாங்க. அபான வாயு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி போகும். சமான வாயு அப்படிங்கிறது நமக்கு வயிற்று பகுதியிலிருந்து அனைத்து விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது, அல்லது இருக்கக்கூடிய மற்ற 4 வாயுக்களையும் சமன்படுத்தக்கூடியது அல்லது நிர்வகிக்கக்கூடியது, தலைமை ஏற்று நடத்தக்கூடியது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சமான வாயு அப்படிங்கிறது தான். சமான வாயு வந்து ஒருத்தவங்க வந்து சரியா வந்து இயங்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த வயிறு பகுதிகளில் அந்தந்த பர்டிகுலர் இடங்கள்ல இருக்கக்கூடிய சக்ராஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அதே போல அவர்களுக்கு டைஜஷன், உணவு, அதாவது வந்து செரிமானம் ரீதியான பிரச்சனை இருக்கும். செரிமான ரீதியான ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாலே அவர்கள் நிச்சயமாக மன ரீதியான பிரச்சனைகளும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு உணர்வு ரீதியா இருந்தாலும் சரி, அறிவு ரீதியா இருந்தாலும் சரி, உடல் ரீதியா இருந்தாலும் சரி, பிரதானமாக நமக்கு என்னதான் வந்து அழும்போதங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதுல பிரதானமாக இருக்கக்கூடியது காற்று மட்டும்தான். அதே நம்ம ப்ராக்டிகலா என்ன சொன்னோம், ஒரு ஐசியில கிரிட்டிக்கலா போறோம் அப்படின்னு சொன்னா அவங்கள ஹீட்டு கொடுக்கறதோ இல்லை மற்ற விஷயங்களை பார்க்கறது கிடையாது. காற்று அப்படிங்கிற தன்மைகளை தான் நம்ம உயிராக கொடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? சரி, இப்ப நம்ம ஒரு பலூன் இருக்கு சார். பலூன்ல வந்து நம்ம ஊதும் போது அதுக்குள்ள காற்று இருக்குன்னு தெரியும். பலூனை பஞ்சர் பண்ணோம்னா என்ன சார் ஆகும்? எஸ், எஸ் பிளீஸ். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இப்போ இந்த வாயுக்கள் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இயங்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? இப்ப இதுல இருக்கக்கூடிய தடைகளை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெவ்வேறு மருத்துவ முறைகளை வெவ்வேறு விதமா சொல்லுவாங்க. இது அக்குபஞ்சர் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப இது வந்து நம்ம லைட்டா வந்து டச் தெரப்பி அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம டச் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த வாயுக்கள் வந்து இயங்கக்கூடிய நிலையில அது என்ன ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் தடை என்பது வந்து அங்க சீராகும். சீராகி போகும்பொழுது அது எந்தெந்த ஆர்கன்ஸை டச் பண்ணி போகுதோ அல்ல எந்தெந்த மெரிடியன்ஸ், எந்தெந்த பாதைகள் எல்லாம் வந்து போகுதோ அந்த பாதைகள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீக்கப்பட்டு அது சார்ந்து இருக்கக்கூடிய அறிவு ரீதியான, உடல் ரீதியான, மன ரீதியான பிரச்சனைகள் அல்லது நோய்கள் அப்படிங்கிறதும் சரியாகும். இதே பிரஷர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டச்சுங்கிறத விட அடுத்த ஒரு நிலை, இன்னும் கூடுதலா வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் அழுத்தத்தை வந்து கொடுக்கும்போது தடைகள்ங்கிறது நீங்கும். அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகும்போது நம்ம என்ன பண்ணோம், டச்சுங்கிறதும் இருக்காது, அக்கு ப்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது இருக்காது. டைரக்டா நம்ம பஞ்சர் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இந்த பிசிக்கல் பாடி வந்து பஞ்சர் அப்படிங்கிறத கொடுப்போம். இப்ப பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த பிசிக்கல் பாடி அப்படிங்கிற ஒரு காற்றழுத்த பை போல, காற்றழுத்த பலூன் போல அப்படின்னு தெரியும். அப்ப வந்து நம்ம மோஷன் சரியா போகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மோஷன் போயிட்டு உட்காரும்போது ரொம்ப டம் பிடிச்செல்லாம் ஒரு சிலர் வந்து உட்காருவாங்க. இப்ப அந்த காற்று வந்து அந்த அபான வாயு வந்து கீழ் நோக்கி வந்து அந்த குறிப்பிட்ட பிரஷரோட அளவோட வந்து கீழ் நோக்கி செலுத்தும் போது மட்டும்தான் அவர்களுக்கு சரியான முறையில மலம் என்பது வெளியேறும். அப்படி அந்த சரியான மலம் வந்து அவங்களுக்குள்ள வெளியேற அப்படின்னு சொன்னா அந்த கீழ் நோக்கி வரக்கூடிய வாயு தேங்கி 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 அப்புறம் திரும்ப ரிவர்ஸ்ல வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும் போது அது கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயு ரிவர்ஸ்ல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா படிப்படியாக பல்வேறு விதமான உடல் பாதிப்புகளை கொண்டு வரும். கிளியர்? புரியுதா இருக்கும்? சரி, இப்போ இந்த இமேஜ் ஷோ பண்ணிருந்தோம் இல்லையா, அந்த இமேஜ் வந்து நம்ம அடுத்த ஒரு இமேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்த இமேஜுக்கும்
இப்ப பாக்குற இமேஜஸ்க்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன். இப்ப பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா அக்குபஞ்சர் ரிலேட்டடாக எப்படி வந்து அந்த தச வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு ரீதியாக வந்து ஒவ்வொரு பாத்துல வந்து டிராவல் ஆகுதோ அது போல அக்குபஞ்சர் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் பாடி வந்து சரியான தன்மையில இயங்கணும் அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய நம்ம வெவ்வேறு உறுப்புகளும் சரியாக இயங்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த சரியாக இயங்கணும் அப்படின்னு சொன்னா அது இந்த உடல் முழுவதும் வந்து எனர்ஜிஸ் வந்து சப்ளை பண்ணும் இல்லையா, அந்த சப்ளை பண்ணக்கூடிய அல்லது வந்து அது தொடர்ந்து செல்லக்கூடிய பாதைகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா மெரிடியன்ஸ் அல்லது சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லக்கூடியதுல இப்போ நம்ம ஒரு கிட்னி சேனல் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கிட்னி சேனல் எந்தெந்த வழியாலாம் டிராவல் பண்ணுதோ அத்தனை இடங்களிலும் அந்த கிட்னி சேனலோட எனர்ஜி அப்படிங்கிறது டிராவல் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது போல இப்ப நமக்கு ஒரு ஸ்மால் இன்டெஸ்டின் எடுக்கணும் சார், இல்ல வந்து லார்ஜ் இன்டெஸ்டின் எடுக்கிறோம், லிவர் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் எப்படி வந்து தச வாழ்க்கையில வந்து அந்தந்த வாழ்க்கையில இருந்து அதனுடைய வேலைகளை வந்து சரியா செய்து உடல் முழுவதும் பரவி இருக்கோ அது போல ஒவ்வொரு ஆர்கான்ஸும் தனக்கென்ற ஒரு தனியான ஒரு பாதையில உடல் முழுவதும் பல்வேறு விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கும். அப்படி அந்த வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களில் அந்த பாதைகளை வந்து நமக்கு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அது எந்த இடத்துல சரியா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் அக்யூரேட்டா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நாம வந்து ஒரு டச் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் வேலை செய்யும், ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னாலும் வேலை செய்யும், அல்லது அக்குபஞ்சர் நீடில கொடுத்து நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ரூட் கிளியர் ஆகும், அந்த மெரிடியன் கிளியர் ஆகும், அந்த சக்தி ஓட்ட பாதை கிளியர் ஆகும். அப்ப அந்த ரூட் கிளியர் ஆகும் போது அந்த சீராக இயங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்படி சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் பொழுது நமக்கு அந்த சம்பந்தப்பட்டிருக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படிங்கிறது சீராக இயங்க ஆரம்பிக்கும், அல்லது அந்த ஆர்கனுடைய பாதைகள் சக்தி ஓட்ட பாதைகள் மெரிடியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெரிடியன்ஸ் எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் டச் பண்ணி போகுதோ அல்லது எந்தெந்த விதமான நரம்புகளை டச் பண்ணி போகுதோ, சதைகளை டச் பண்ணி போகுதோ, ரத்த நாளங்களை டச் பண்ணி போகுதோ அல்லது ஜாயின்ஸ் டச் பண்ணி போகுதோ அந்த மாதிரி அந்த சக்தி ஓட்ட பாதைகள்ல எது இதெல்லாம் சம்பந்தப்படுதோ அத்தனை விதமான விஷயங்களுமே சீராக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து அக்குபஞ்சர் வந்து சரியா வந்து எப்படி வந்து மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஜெனரல் அண்ட் யாரும் இதுவரையில உங்களுக்கு தெளிவா இந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? எஸ், இதுல யாருக்காவது கேள்வி சந்தேகம் இருக்கா? எஸ் ப்ளீஸ். புரியுது சார். ஓகே சரி. இப்போ இது நமக்கு வந்து பாதை தெரியுது சார். இப்போ அந்த பொதுவா என்ன சொன்னா அக்குபஞ்சர் வந்து 12 மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு விதமா வந்து செயல்பட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து கவர்னிங் வெசல்ஸ், கன்செப்ஷன் வெசல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாடியில வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடு மையமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பாதைகளும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 அப்படிங்கிற மாதிரி 12 அப்படிங்கிறது மெரிடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிற மாதிரி கணக்குல எடுப்பாங்க. அப்போ நம்ம இங்க ஒரு நோயை சரி செய்யறோமா, ஒரு பிரச்சனையை சரி செய்யறோமான்னு கேட்டோம் அப்படின்னா அக்குபஞ்சர்ல கிடையவே கிடையாது. அப்போ அந்த சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கக்கூடிய தடைகளை சரி செய்கிறோம் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் பிரகாரம் பார்க்கலாம். ஆனா ஒரிஜினல் நம்ம அங்க என்ன சார் செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த தச வாயுக்கள் இருக்கக்கூடிய அந்த வாயுக்களில் இருக்கக்கூடிய ஓட்ட பாதைகள் இருக்கக்கூடிய தடைகளை நாம சீர் செய்கிறோம். அப்ப அதை சீர் செய்யும் போது அந்த தடைகள் நீங்குது அப்படின்னு சொன்னா அங்க சீரான இயக்கங்கள் நடைபெறும். சீரான இயக்கங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொன்னா மன ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு ஆரோக்கியம் என்பது இருக்கும், நோய் இருக்காது, பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? சரி. அப்போ இந்த அக்குபஞ்சர் இன்னும் வந்து எப்படி சார் வந்து நம்ம இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப அடுத்த நிலையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்த பஞ்சபூத சக்திகள் அப்புறம் வந்து காஸ்மிக் எனர்ஜி இயற்கையில அப்படியே வந்து ரிசீவ் ஆகுது, இதெல்லாம் வந்து அடுத்த கட்டமா வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அங்க காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்கு இங்க ரிசீவ் ஆனாலும் சரி ரிசீவ் ஆகலைன்னாலும் சரி அங்க இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி சீரான இயக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாலே அங்க நீடில் போட்டாலும் அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகும், நீடில் போடல அப்படின்னு சொன்னாலும் ரிசீவ் ஆகும். கிளியர்? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? புரியுது சார். பொதுவா காற்றுங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம், காற்று வந்து லேசா இருக்கும், அது வந்து ரொம்ப அழுத்தமா இருந்தது அப்படின்னா கனமா இருக்கிற மாதிரி வந்து சொல்லுவோம். இப்ப காற்று வந்து நம்ம லேசான விஷயங்களா இருக்கிறதுனால வந்து லைட்டா வந்து நம்ம டச் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த காற்று பரவக்கூடிய அந்த தசவாயுக்கள் செல்லக்கூடிய அந்த பாதைகளோ அல்லது இந்த மெரிடியன்ஸ் சொல்லக்கூடிய அக்குபஞ்சர் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பாதைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ வந்து சரியாயிடும்.
இன்னும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கொடுக்குறோம் சார் அப்படின்னா அக்கு ப்ரெஷரா கொடுக்கலாம். இல்ல சார் இன்னும் வந்து நான் டைரக்டா இன்செர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா டைரக்டா நம்ம பஞ்சரிங் அப்படிங்கிற பேர்ல நம்ம அக்கு பஞ்சர் அப்படிங்கிற நீடில் வந்து நம்ம அந்த பாதைகள் வந்து எதை எந்த பிரச்சனைக்கு போடணும் அப்படிங்கிற சரியா தெரிஞ்சு அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சு நம்ம சரியா இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரூட் கிளியர் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகிடும். அப்ப அந்த ரூட்ல வந்து எந்த எந்த பாயிண்ட் நம்ம போடணும், அது எதுக்காக போடணும் அப்படிங்கறத வகுக்கிறதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை எடுக்கிறாங்க. இப்போ 5 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து காற்று பூதம் இந்த பஞ்சபூத சக்திகள் தெரியும் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா பஞ்சபூத சக்திகள் என்னன்னு சொல்லி? எஸ் சார் நிலம், நீர், எஸ் காற்று, ம் ஆகாயம், ம் காற்று, ஓகே. ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயம் சார். அதுல அக்குபஞ்சர்ல பொதுவா என்னன்னு சொல்லுவாங்கன்னா நமக்கு சைனீஸ் பேஸ்ல வருது அப்படிங்கறதுனால வுட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? வுட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆகாயம் அப்படிங்கிற பேர்லயும், மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து காற்று அப்படிங்கிற பேர்லயும் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு உள்ள கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த பூதங்கள் வந்து இந்த பூதத்தை வந்து கட்டுப்படுத்துது, இதுக்கு வந்து இது வந்து எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலிங் சைக்கிள் மற்றும் டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அப்படின்லாம் வந்து அக்குபஞ்சர்ல சொல்லுவாங்க. கிளியர், புரியுதுங்களா? கிரியேஷன் அல்லது ஜெனரேட்டிங் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரியும் கண்ட்ரோல் அல்லது டிஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சக்தி ஓட்ட பாதைகள் ஆர்கன்ஸ் எல்லாம் ஓகே சார். ஆனா எந்த உறுப்புகள் வந்து எப்படி வந்து எந்த பூதத்தோட வந்து சம்பந்தப்படும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற பாயிண்ட் வந்து நம்ம சரியா வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நோய் சரியாகாது, அந்த சக்தி ஓட்ட பாதைகள் சரியாகும், அது சரியாக இயங்க ஆரம்பிக்கும். அந்த சக்தி ஓட்ட பாதை சீராக இயங்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னா அது ரிலேட்டிவ்ல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ எந்த நோய் இருக்கோ அது சரியாகுது. இப்ப சொல்லுங்க, நம்ம அந்த தடைகளை இருக்கக்கூடியது வந்து நம்ம அதை தடைகளை தகர்த்து சீராக இயங்கக்கூடிய நிலைகளை நம்ம வந்து கொடுக்கிறோமா அல்லது நோய்களை பிரச்சனைகளை சரி செய்யறோமா? எஸ் தடைகளை சரி தடைகளை சரி தடை தடைகளை தான் நம்ம சரி செய்யறமே தவிர்த்து எந்த நோயும் சரி பண்றது கிடையாது, எந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்றது கிடையாது. இது அக்குபஞ்சருக்கு மட்டும் கிடையாது, நாம எடுக்கக்கூடிய எந்த விதமான மருத்துவ முறைகளா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இதுதான் பொதுவான வழி. அது ஹீலிங்கா இருக்கலாம், இல்ல மந்திரங்களா இருக்கலாம், ஆன்மீகமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் ஐ எம் ஃபீலிங் வெரி லைட், அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரியே ஃபீல் பண்ற அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா? அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் நீங்கும் போது அவங்க வெரி லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. காற்று எந்த அளவுக்கு லைட்டா இருக்கோ அது போல லைட்டா அவங்க ஃபீல் பண்ற மாதிரி உணர்வாங்க. அது மன ரீதியாக, அறிவு ரீதியாக. ஆனா பிசிக்கல் பாடியை பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னா அந்த எடைங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப நமக்கு உடல், மனம், அறிவு அப்படிங்கிற தனித்தனியா வந்து நம்ம சீராக இயங்க நிலையில வைக்கணும். அதே போல மூன்றும் இணைந்த நிலையில் இணக்கமான தன்மையிலும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளதான் எந்தெந்த உறுப்புகள் இதோட வந்து சம்பந்தப்படும், எந்த பூதங்களோட சம்பந்தப்படும் சொல்லி அதை மையப்படுத்தி அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க அதை வந்து டச் பண்றீங்க அல்லது ப்ரெஷர் கொடுக்குறீங்க, ஒரு நீடலிங் பண்றீங்க அப்படின்னா அந்த சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லக்கூடியது சீராகும். அதனால் பல்வேறு விதமான உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, அறிவு சார்ந்த பிரச்சனைகளும் சீராகும். இதுதான் வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஒரு அக்குபஞ்சர் வந்து நம்ம மிக எளிமையாக பிராக்டிகலாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை. நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விதமா வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, இப்படிதான் அப்படிதாங்கிற மாதிரி போட்டு எதையும் நம்ம பெருசா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? புரிஞ்சிச்சு சார். சரி, ஓகே. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் தெரியும் சோ எப்படி எல்லாம் வந்து அந்த விஷயங்கள் வந்து சர்க்குலேட் ஆகுதுன்னு சொல்லி. தெரியுதுங்களா எப்படி எல்லாம் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வந்து டிராவல் ஆகி அந்த டாட்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ். அந்த இடங்கள்ல தான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம அந்த அக்கு பஞ்சர் அல்லது அக்கு பிரஷர் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்யூரேட்டான அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் நம்ம அதை வந்து சரியா செய்யும் போது அந்த ஒரு பாதை அல்லது சக்தி ஓட்ட அந்த மெரிடியன் அப்படிங்கிறது வந்து சீராகும்.
ஒரு நம்ம பாயிண்ட மாத்தி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பாதை வந்து சரியாகாம வேறு ஒரு பாதை சரியாகலாம், அல்லது அந்த தடைகள் வந்து நீங்காமலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்ப அந்த அக்குபஞ்சர்ல கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சரியாக இழக்க தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த தடைகளை நீக்கி ஒவ்வொருத்தராலும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறைப்படி உடல் ரீதியான, மன ரீதியான, அறிவு ரீதியான ஆரோக்கியங்களை ஒவ்வொருத்தராலும் அடைய முடியும். இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மெரிடியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையுமே நமக்கு டிராவல் ஆகி போகிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ அந்த நமக்கு அந்த காற்று அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நமக்கு உடல் வந்து இன்னும் ஒன்னோட வந்து இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நரம்பு மண்டலம். ஸோ இந்த நரம்பு மண்டலத்தை பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமாக இருக்கக்கூடியது என்னன்னா வேகஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஸ்பைனல் கார்டுல வந்து பிரெயின் தண்டுவடத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நமக்கு உடல் முழுவதும் பல்வேறு விதமான மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாத்தோட நமக்கு டச் பண்ணி வரும். அப்ப அந்த அந்த காற்றோட்ட இயக்கங்களை அல்லது வந்து சக்தி ஓட்ட பாதைகளை நம்ம சரி செய்யும் போது இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாம அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து சரியா இல்லாம சீரான இயக்கங்கள் எல்லாம் வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கும், அல்லது வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து சரியா செலுத்த முடியாம போகும்போது நமக்கு பிரெயினுக்கும் பாடிக்குமான அந்த கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். எப்படி வந்து ஒரு அறிவோ மனமோ வந்து எப்படி வந்து உடல் ஆர்கன்ஸோட அல்லது வந்து உடல் இயக்கங்களோட சம்பந்தப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ST45 அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஸ்டொமக் 45 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நமக்கு பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நம்ம டச் தெரப்பி கொடுத்தாலோ அல்லது அக்கு ப்ரெஷர் கொடுத்தாலோ அக்கு பஞ்சர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலோ எத்தனை விதமான பிரச்சனை வந்து சரியாகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? எஸ், கையில யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்ண முடியுமா? எஸ் ப்ளீஸ். வாசிக்கக்கூடிய நபர்கள் மியூட்டை எடுத்துட்டு தாராளமாக வாசிக்கலாம். Sir, findings, sir. Dream distributed sleep due to overacting, nosebleed and manic, abdominal distension, sore throat, mouth deviation, and toothache. ஃபீவரும் இருக்கு இல்லையா? எஸ், ஃபீவர் இருக்கா? ஓகே. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அக்குபஞ்சர் முறைகள் பிரகாரம் சொல்லக்கூடிய விதமாக நம்ம வந்து சரியா இழக்க தெரிஞ்சு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம அப்ளை பண்ணி அங்க வந்து நம்ம டச் தெரப்பியோ ப்ரெஷரோ அல்லது வந்து நீடிலிங்கோ வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா எத்தனை விதமான பிரச்சனை வந்தாங்க சரியாகும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து ஏன் அந்த பாயிண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், அதை எப்படி வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும், அதாவது எவ்வளவு நேரங்கள் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படிங்கிற மெத்தடாலஜி எல்லாம் வந்து சரியா தெரிஞ்சு பண்ணும்போது இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை வந்து சரியாகும். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நம்ம அதை கொடுக்கறதுனால இத்தனை பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்றோமா, அல்லது அந்த ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வயிறு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி ஓட்ட பாதையை சீர் செய்கிறோமா? எஸ், சக்தி ஓட்ட பாதையை சீர் செய்கிறோம். அப்போ அந்த சக்தி ஓட்ட பாதையில ST45 அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அது ஒரு பர்டிகுலர் ஸ்டாப், ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. ஒரு பஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சென்னையில இருந்து ஒரு கோயம்புத்தூர் போகுது அப்படின்னா இடையில வந்து நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும். அப்ப எந்த ஸ்டாப்ஸ்ல போயிட்டு நம்ம ஏறணும், எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு தெரிஞ்சு சரியா நம்ம போனோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பஸ்ல வந்து நம்மளால டிராவல் பண்ண முடியும். ரொம்ப சீக்கிரமா போயிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய வேலையெல்லாம் நம்ம விட்டுட்டு முன்னாடியே போய் ரொம்ப நேரம் அந்த மாதிரி காத்துட்டு இருக்க மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நேரத்தை வந்து கடந்த பின்னாடியே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாலும் பஸ் அப்படிங்கிறது நமக்கு மிஸ் ஆகிடும். அப்ப சரியான நேரத்திற்கு ஒரு 5 to 10 minutes முன்னாடியோ அல்லது ஒரு 15 to 30 minutes முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா சரியா பஸ் வர்றதுக்கும் நாம போறதுக்கும் கரெக்டா இருக்கும். அது போல எந்த ஸ்டாப்ல நம்ம எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை மணிக்கு எந்த பஸ் வரும், எவ்வளவு தூரத்துக்கு போகும், எவ்வளவு ஃபேர் இருக்கும் அப்படின்னா நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஸ்டாப்புக்கு போய் நிற்கும் போது அந்த ஒரு பர்டிகுலர் பஸ் நம்ம ஏறி பிரயாணம் செய்ய முடியும். அதே போல
இந்தந்த பாயிண்ட்ஸ்களை வந்து நம்ம எந்த ஒரு விஷயங்களுக்கு, எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த வித சக்தி ஓட்ட பாதைகளை சீர் செய்யணும், அந்த சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னா, அது ரிலேட்டிவ்லா இருக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம குறிப்பிடும்படியாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். அப்ப நம்ம இந்த ஒரு பாயிண்ட் போடுறதுனால நம்ம இதை சரி செய்வது பிரச்சனைகளோ நோய்களே கிடையாது. இந்த சக்தி ஓட்ட பாதையினுடைய சீரான இயக்கங்களை சரி செய்கிறோம், அதில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்து எறிகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த அக்குபஞ்சரை நாம பிராக்டிகலா புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே போல வந்து இந்த மாதிரி வந்து பேசிக் அக்குபஞ்சர் வந்து நீங்க ரொம்ப எளிமையாக எளிய தமிழ்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு 12 வகுப்புகளாக ஒரு 3 மாத காலங்களாக எவ்ரி வீக் Thursday வந்து நமக்கு ஈவினிங் 7 to 8 இன்னைக்கு இருந்த மாதிரி சண்டே 7 to 8 இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது போல எவ்ரி வீக் Thursday 7 to 8 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளாஸ் இருக்கும். அதுல நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக ரொம்ப ப்ராக்டிகலா ரொம்ப எளிமையாக நீங்க அக்குபஞ்சர் அல்லது அக்குப்ரெஷர் அல்லது அக்கு தெரப்பி அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு குழுவில் வந்து அறிவிக்கப்படும். ஸோ வாட்ஸ்அப் குழு எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குழு இருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குழுவில் பதிவு பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக எல்லாரும் அதை ஆக்சஸ் பண்ணி பார்த்து அது பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன அப்படின்னா இன்று மற்றும் நாளை, just a minute, I will show you the slide. ஓகே, இன்று மற்றும் நாளைக்குள்ள நீங்க இணைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1500 rupeesல வந்து நீங்க 3 month கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். வருகின்ற 6ஆம் தேதி வருகின்ற வியாழக்கிழமையில இருந்து இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இருக்கும். மேக்ஸிமம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8:30 வரையில வந்து கிளாஸ் இருக்கும், ஒரு 1.5 hour அப்படிங்கிறது. இந்த 12 வகுப்புகளை நமக்கு இந்த 12 மெரிடியன்ஸை பத்தி வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஓவரால் நாலேஜ் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒவ்வொரு அந்த மெரிடியன்ஸ்லயும் வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருக்கும், அது எப்படியெல்லாம் வந்து அந்த ஆர்கன்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும், அப்ப எந்த பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த பாதை வந்து சீராகும், அப்ப என்னென்ன பிரச்சனைலாம் வந்து சரியாகும், அது எப்படியெல்லாம் நம்ம வந்து கையாளணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரொம்ப எளிமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஒருவேளை நீங்க இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த ஆஃபர் அப்படிங்கிறத நாளைக்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே நாளைக்கு பிறகாக வந்து நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா 3000 rupees அப்படிங்கறத பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க ஏதாவது ப்ராக்டிகல் லைவ் செஷன் வந்து கலந்துக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். நீங்க எப்ப வேணாலும் தாராளமாக ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.